ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் ஜனனி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க, விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இவங்க இதுலேயே எதுவாக இந்த ஜாதிக்குள்ளேயே இந்த உட்பிரிவாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க பியூட்டி பார்லர் வந்து சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க காஞ்சிபுரத்தில் வச்சிட்ருக்காங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு மட்டும்தாங்க இருக்குது. மற்றபடி பெருசாக எந்த வசதியும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. உடன் பிறந்தவங்க 2 அக்கா, ஒரு அண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு திருமணமாகி ஒரு வருடத்திலேயே இவங்களுடைய கணவர் வந்து இவங்களை விட்டுட்டு போயிட்டதாகவும், அவர் திரும்ப வரவே இல்லைங்கிறதும் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப வருடமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த இவங்க இப்போ மறுமணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க. அதாவது இவங்க ஜாதியிலே உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஜாதியெலாம் வேணான்னு இருக்காங்க. இவங்களுடைய அப்பா என்ன சொல்ல வராங்கன்னா, என்னோடய பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகை போடுறாங்க. என்னோடய பொண்ணு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணமகன் வாடகை வீடாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா சரள் லீலா தேவி, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க வேறு ஜாதியாக இருந்தாலும் ஓகே, இதே ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பிஏ முடிச்சுட்டு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 13,000 ரூபா சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. வயது ஒரு 60-70 வயதுக்குள்ளே இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க சிவகங்கையில் வச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சொந்தமாக 2 வீடு இருக்குங்க. அது இல்லாமல் நிலம் ஒரு 20 சென்ட் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மட்டுமேங்க. இவங்களுடைய முதல் கணவர் வந்து இவங்களுக்கு திருமணமாகி இவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அவர் வந்து இவங்களுடைய கணவர் இவங்க 2 குழந்தைங்களையுமே இவங்களையும் விட்டுட்டு வேறொரு பெண்ணையை திருமணம் பண்ணிட்டு வந்துட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க கணவர் வேணான்னு விவாகரத்து பண்ணிவிட்டு அம்மா அப்பா வீட்டுக்கெலாம் வரலங்க. அவங்களே தனியாக வீடு எடுத்து தங்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். இவங்களுடைய அம்மாவும் இவங்களுடைய அண்ணாவோட இருக்கிறாங்க. ஸோ அதனால் இவங்களுடைய கணவர் சைடு இவங்களுக்கு ஜீவானம்சமாக ஒரு 2 வீடு, அது இல்லாமல் ஒரு 20 சென்ட் நிலம் கொடுத்துருக்கிறதுனால இவங்க அங்கேயே பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வேலைக்கு போயிட்டு 2 குழந்தைங்களையும் பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளுக்கு இப்போ தன்னுடைய பாதுகாப்புக்காகவும் தன்னுடைய குழந்தைக்காகவும் மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும்.